ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்து இந்த கிளாசிக் ஆடியோ ஸ்பெக்ட்ரம் விஷுவலைசர் வந்து எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே ஓனாக கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு நியூ காம்போசிஷன் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த நியூ காம்போசிஷன் அப்படிங்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் உங்களுக்கு என்ன நேம் தேவையோ நீங்கள் இப்போ கொடுங்க. நான் இப்போ மெயின் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல் ஹெச்டி ரிசொல்யூஷனில் 23.976 ஃப்ரேம் ரேட்டில் இருக்குது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 minute 30 seconds கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்கே ஒரு காம்போசிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு தேவையான ஆசெட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பேனில் ட்ராப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு நியூ ஹாரிசான்ஸ் அப்படிங்கிற மியூசிக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து நம்ம செட் பண்ண போறோம். இதுல கிராஸ் அப்படிங்கிற இமேஜ் இருக்கு. இது ஜஸ்ட் டிராக் பண்ணி இந்த டைம் லைன்ல டிராப் பண்றேன். இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க. ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்மா ஸ்கேல் ஆகும். உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ நீங்க ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல கேசட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போறோம். ப்ராஜெக்ட் பேனல் போனீங்கன்னா கேசட் அப்படிங்கிற PNG ஃபைல் இருக்கும். இதை ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணி இந்த கிராஸுக்கு மேல டிராப் பண்றேன். இதோட சைஸும் ரொம்ப பெருசாவே இருக்கு. இந்த கேசட் லேயரை கிளிக் பண்ணி ஜஸ்ட் எஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஜஸ்ட் இதை டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வச்சுங்க. நான் கரெக்டாக இந்த அளவு வைக்கிறேன். வச்சுட்டு இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நான் இப்போ கேசட் காம்ப் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துட்டு மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஒரு காம்போசிஷனுக்குள்ள போயிடும். ஜஸ்ட் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதில் ஒரு காப்பி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கீழே இருக்க லேயரை கிளிக் பண்ணி என்டர் கொடுங்க. இதோட நேம் வந்து இப்போ ஷேடோ அப்படின்னு கொடுக்குறேன். இதில் வந்து ஷேடோ எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் அப்படி கொடுக்குறேன். எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு ஃபில் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இதில் ஒரு எஃபெக்ட் வரும். இதை ஜஸ்ட் டிராக் பண்ணி இந்த ஷேடோ லேயர்ல டிராப் பண்ணுங்க. பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்கன்னா இங்க ரெட் கலர்ல இருக்கு. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் மாத்திங்க. நான் இப்போ ஷேடோ வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ல போயிட்டு CC ரேடியல் ஃபாஸ்ட் பிளர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வரும். இதை டிராக் பண்ணி இந்த ஷேடோ லேயர்ல டிராப் பண்றேன். பண்ணிட்டு இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க. நீங்க எந்த லொகேஷனை பார்த்து டிராக் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த எலிமெண்ட்ல வந்து ஷேடோ வந்து கிரியேட் ஆகும். இப்போ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த ஷேடோட அமௌண்ட் வந்து இங்கே தெரியும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஷேடோ எஃபெக்ட் வந்து அதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் வீலை வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் பேனல் போனீங்கன்னா வீல் PNG அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இதை ஜஸ்ட் டிராக் பண்ணி எல்லா காம்போசிஷனுக்கும் மேலே ட்ராப் பண்ணுங்க. பண்ணிட்டு ஸ்கேல் பொசிஷனை யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனில் நான் இப்போ வைக்க போகிறேன். இப்போ எக்ஸாக்டாக அதில் லொக்கேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் எஃபெக்ட் நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு R அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் ஆப்ஷன் வரும். இந்த ரொட்டேஷன் ஆப்ஷனு பார்க்கறத டாகிள் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிரஷன் வேல்யூ கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இல்லை டைம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு எத்தனை வாட்டி அது ரொட்டேட் ஆகணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ கொடுக்க போகிறோம். ஸ்டார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ வாட்டி ரொட்டேட் ஆகணுமோ கொடுங்க. நான் இப்போ 10 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு இன்னும் அதிகமான ஸ்பீடு தேவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு 50 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாகவே இது ரொட்டேட் ஆகும். இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கனால இது டிஸ்பிளே ஆகல. எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு லெவல்ஸ் டைப் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீசெட் வரும். இதை ஜஸ்ட் டிராக் பண்ணி இந்த வீல் PNGல ட்ராப் பண்ணுங்க. பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பின் இருக்கு. இதை ஜஸ்ட் டிராக் பண்ணி இந்த ஒயிட் பக்கம் டிராக் பண்ணீங்கன்னா இந்த கலர் வந்து அழகாக இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஜஸ்ட் இந்த வீல் PNG இப்போ கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதில் இன்னொரு லேயர் கிடைச்சிரும். இப்போ ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி ரைட் ஆரோ அடிச்சிங்கன்னா இதை வந்து மூவ் பண்ணி இன்னொரு டைரக்ஷனில் நம்ம வைக்க போகிறோம். இப்போ வீல் வந்து அனிமேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஆடியோ ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். டைம் லைனில் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ சாலிட் லேயர் கிரியேட் பண்ணுங்க. இதோட நேம் வந்து நான் ஆடியோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் பேக்ல இருக்கு. ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு சாலிட் லேயர் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு ஆடியோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெக்ட்ரம் எஃபெக்ட் வரும். இதை டிராக் பண்ணி இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் லேயரில் ட்ராப் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த காம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இதில் தான் இந்த வேவ் எஃபெக்ட் வந்து வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்ல ஒரு பாயிண்ட் இந்த எண்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான லொகேஷன்ல நீங்க வச்சுக்கலாம். நான் எக்ஸாக்டா இந்த பார்ட்ல எக்ஸாக்டா இந்த கேசட்டோட மிடில் பாயிண்ட்ல இந்த மாதிரி இருக்க மாதிரி நான் வைக்க போறேன். வச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்க அப்படின்னா இங்க வந்து இன்சைட் கலர் அவுட் சைட் கலர் இருக்கு. இந்த கலரை நான் இப்போ சேஞ்ச் பண்றேன். இந்த பின்னை செலக்ட் பண்ணிட்டு இந்த கேசட்ல இருக்க இந்த கலரையும் நான் செலக்ட் பண்றேன். ஜஸ்ட் கிளிக் பண்றேன். அதே மாதிரி தான் இதையும் நான் செலக்ட் பண்றேன். இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இது ஸ்பெக்ட்ரம் ஆகணுமோ அந்த மியூசிக் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ப்ராஜெக்ட்
பேனல் போதீங்கன்னா நான் வந்து மியூசிக் ஒன்று வச்சிருக்கேன். இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த டைம் லைனில் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்கன்னா மேலே ஆடியோ லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இதில் பீட்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக்கை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இதில் வந்து பீட் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் வந்து இந்த ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால இந்த கேசட்டுடைய அந்த டிஸ்பிளே இதை விட்டு ரொம்ப வெளியில் போகுது. எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போனீங்கன்னா அங்கே வந்து மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஜஸ்ட் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கலாம். எண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் ஒரு 150 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஃப்ரீக்வன்சி பேண்ட் இருக்குது. இதை வந்து நான் 30 அப்படின்னு கொடுக்குறேன். திக்னஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 அப்படின்னு கொடுக்குறேன். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் சைடு A and B அப்படிங்கிற ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. நீங்கள் A செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும் பீட் ஆகும். சைடு B செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே மட்டும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நான் இப்போ சைடு A and B யூஸ் பண்ணுறேன். இதில் ஹியூ இன்டர்போலேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ 0 அப்படின்னு இதில் கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்பெக்ட்ரம் வந்து இந்த டிஸ்பிளே விட்டு சில இடத்துல கொஞ்சம் வெளியில் போகுது. அதனால் இதை ஹைட்டை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி நான் வைக்கிறேன். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு மேக்ஸிமம் ஹைட்டை கொஞ்சம் கூட நான் டிக்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். மேலே T அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும். இந்த கிளிக் பண்ணி இந்த கேசட்டு மேலே நான் கிளிக் பண்ணி ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த மியூசிக்கோட நேம் வந்து நியூ ஹாரிசான். அதனால் இந்த நேம் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. நான் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் வேணா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு லைட் எஃபெக்ட்டும் விகில் எஃபெக்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் இருக்க எல்லா லேயருமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதோட நேம் வந்து ஃபைனல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரு காம்போசிஷனுக்குள்ள போயிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபைனலை கிளிக் பண்ணிட்டு P அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த பொசிஷன் ஆப்ஷன் வரும். இதில் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த பொசிஷனை கிளிக் பண்ணி எனக்கு இங்கே எக்ஸ்பிரஷன் வேல்யூ வரும். இதில் நான் விகில் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட். இப்போ 2 அப்படின்னு கொடுத்துருன்னா அந்த பொசிஷன் மூவ் ஆகிற ஸ்பீட் வந்து 2 அப்படின்னு இருக்கும். இப்போ கமா கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் தேவையோ கொடுத்துக்கலாம். நான் இப்போ 10 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். உங்களுக்கு வந்து எவ்வளோ அதிகமாக மூவ்மெண்ட்ஸ் தேவையோ நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து லைட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த டைம்லைனில் ரைட் கிளிக் பண்ணி நியூ லைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதோட நேம் வந்து ஸ்பாட் லைட்னே இருக்கட்டும். நான் ஸ்பாட் லைட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட கலர் வந்து ஒயிட் இருக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துறேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3D ஆப்ஷனில் இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த லைட் எஃபெக்ட் வந்து இந்த காம்போசிஷனில் இம்பாக்ட் ஆகுது. பிகாஸ் எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் காம்போசிஷன் நம்ம 3D இன்னும் கன்வெர்ட் பண்ணல. இந்த லேயருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து 3D கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஸ்பாட் லைட்டை நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி வைக்க போறோம். இந்த ஸ்பாட் லைட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. XY Z அப்படின்னு இருக்கு. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டைரக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ லைட்னிங் நான் பொசிஷன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி தான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் விசுவலைசர் வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அனிமேஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜஸ், உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் Instagram ID கொடுக்குறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்ன மாதிரி டுட்டோரியல் போடணும்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளை உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, bye from Ameen.